வாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நரம்பு மண்டலம். எப்போ ஒரு மனுஷனுக்கு உடம்புல வாதம் அதிகமாக இதாக ஆரம்பிக்குதோ, நம்ம உடம்பு வந்து சரியான முறையில் இருக்கும்போது நம்ம கை கால்கள் வந்து இயக்கம் சரியாக இருக்கும். ஏன்னா நரம்பு மண்டலம் வழியாக தான் நம்ம கை கால்கள் எல்லாமே இயங்குது. ஏன்னா நரம்பு மண்டலத்துக்கு சரியான ரத்தம் போகும்போது தான் இது வரைக்கும் நல்லா இயங்கிட்டு இருந்துச்சுன்னா, வாதம் இருக்கும்போது என்ன ஆகும்னா நேராக இருக்கிற உடம்பையும் பொசிஷனை மாற்றிடும். நேராக இருக்குன்னா அவனுக்கு வாதம் கரெக்டாக செயல்பட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ சொல்கிறாங்களே, என் கை திடீர்னு திரும்பிடுச்சு, என் கால் திடீர்னு திரும்பிடுச்சு, சில பேருக்கு பெருவிரல் திரும்பிடும், கை ஸ்டக்காய். அப்போ வாதம் ஸ்டெபனாக இருந்தால் தான், சரியான வாதம் உங்கள் உடம்புல இருந்தால் தான் உங்கள் கை கால்கள் நேராக இருக்கும். இப்போ எங்கெல்லாம் புளிப்பு இருக்கும், எங்கெல்லாம் குளிர்ச்சி இருக்கும், ஐஸ் வாட்டரு, அதுக்கப்புறம் ரொம்ப குளிர்ச்சியான கூல்ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் குடிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ரத்தத்தில் பிரச்சனை வரும். ஏன் ரத்தத்தில் பிரச்சனை வரும்னு சொல்கிறேன்னா, இப்போ ஆஸ்காஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான முகம். அதே மாதிரி வர்மக்கலை நிபுணத்துல பல வருடமா அவங்க வந்து இதுல நிபுணத்துவம் பெற்று நிறைய பேருக்கு வந்து அவங்க சிறப்பு வர்மக்கலையும் வந்து செய்து கொடுத்துட்டு வராங்க. அவங்க தான் முத்துராணி மேம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். நேயர் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய பதிவு வந்து நல்ல ஒரு வரவேற்பு. ஏன்னா வீட்டுல பெரியவங்கள்லேருந்து இந்த காலத்துல சின்ன குழந்தைங்க வரைக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, சடனா ஹார்ட் அட்டாக் வந்துடுது, சடனா ஸ்ட்ரோக் வந்துடுது. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க, காலையில எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு கை கால் இந்த மாதிரி இழுத்துடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. போன பதிவுல அழகா இந்த வாதம், பித்தம், கபம்னு 3 விஷயத்தை நீங்க தெளிவா வந்து மக்களுக்கு சொன்னீங்க. இன்னைக்கு அதனுடைய கண்டினியூட்டிலேருந்து நம்ம வந்து பேச போகலாம். இதுல முதலாவதாக நம்ம பேசக்கூடியது அப்படின்னா, இந்த வாதம் அப்படிங்கிறது ஒருத்தங்க உடம்புல இருக்கு அப்படிங்கிறத நம்ம எந்த மாதிரி வந்து, அதாவது இவங்களுடைய உடம்பு வந்து வாதத்துக்கான உடம்பு, இல்ல இவங்களுடைய உடம்பு பித்தம் பாதிக்கப்பட்ட உடம்பு, இவங்க உடம்பு வந்து கபம் பாதிக்கப்பட்ட உடம்பு அப்படிங்கிறத எந்த அறிகுறிகளை வச்சு பார்த்துட்டு இருக்க நேர்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் என்ன மாதிரி உணவு பழக்கங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு டயட் சார்ட் போட்டு கொடுக்குறீங்க, அவங்க அதை ஃபாலோ பண்ணி அதுலேருந்து நிறைய ரெமெடிஸ் பார்த்துட்டு வராங்க. ஸோ அந்த உணவு பழக்கங்களோட ஃபர்ஸ்ட் வாதம் பாதிக்கப்பட்டவர்கள்லேருந்து நம்ம வந்து போயிடலாம். கண்டிப்பா. இப்போ வாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நரம்பு மண்டலம். எப்போ ஒரு மனுஷனுக்கு உடம்புல வாதம் அதிகமாக இதாக ஆரம்பிக்குதோ, நம்ம உடம்பு வந்து சரியான முறையில் இருக்கும்போது நம்ம கை கால்கள் வந்து இயக்கம் சரியாக இருக்கும். ஏன்னா நரம்பு மண்டலம் வழியாக தான் நம்ம கை கால்கள் எல்லாமே இயங்குது. ஏன்னா நரம்பு மண்டலத்துக்கு சரியான ரத்தம் போகும்போது தான் நமக்கு இயங்குது. அப்போ ஒரு மனுஷனுக்கு வாதம் உடம்புல வந்துருச்சு, இப்போ ஒரு கை ஒருத்தர் வந்து நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், திடீர்னு அவருக்கு கையில் ஒரு பெயின் வருது. ஏன் பெயின் வருதுன்னா அவருக்கு என்ன, அந்த கை மட்டும் வெயிட்டாக இருக்கும். அப்போ அவர் யோசிப்பார், இந்த கைக்கும் இந்த கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, இது மட்டும் ஏன் வெயிட்டா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது, எங்க வந்து வாயு கலக்கும் போது வாதம் வந்து ரத்தத்துக்குள்ள இதாகும் போதுதான் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஸ்டக் ஆகுது. இப்போ பாடியில நேரா பிளட் போறதுக்கும் அந்த வாய்வான குப்பையும் வாதம் வந்து எங்க இருக்குன்னா அங்க ஸ்டக் ஆயிடுது. அப்போ அந்த கையில மூவ்மெண்ட் இருக்காது அவங்களுக்கு. இது வரைக்கும் நல்லா இயங்கிட்டு இருந்துச்சுன்னா, வாதம் இருக்கும்போது என்ன ஆகும்னா நேரா இருக்கிற உடம்பையும் பொசிஷனை மாத்திரும். நேரா இருக்குன்னா அவனுக்கு வாதம் கரெக்டா செயல்பட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப சொல்றாங்களே, என் கை திடீர்னு திரும்பிடுச்சு, என் கால் திடீர்னு திரும்பிடுச்சு, சில பேருக்கு பெருவிரல் திரும்பிடும், கை ஸ்டக்காய். அப்போ வாதம் ஸ்டெபனா இருந்தாதான், சரியான வாதம் உங்க உடம்புல இருந்தாதான் உங்க கை கால்கள் நேரா இருக்கும், நரம்பு மண்டலம் சீரா செயல்படும். அப்போ வாதம் வந்தா நரம்பு மண்டலம் செயல்பாடு குறைய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல ரத்த சர்க்குலேஷனும் உங்களுக்கு மேல வரைக்கும் போய் கிடைக்காது. நடுவுல குப்பைகள் இருக்கும்போது எப்படி மேல வரைக்கும் போகும். அப்போ வாதம் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, புளிப்பான உணவும் குளிர்ச்சியான உணவும் நீங்க நிறைய எடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு புளிப்புனா எக்ஸாம்பிளா நீங்க சொல்லணும்னா தோசை, இட்லி, அதெல்லாம் ராத்திரி வச்சுட்டு காலையில புளிச்ச பிறகுதான் போட்டு கிண்டி. இப்போ நிறைய பேர் பார்த்தா வெளியே தான் சாப்பிடுறாங்க. நிறைய ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு அப்போ. ஆனா இப்பவுமே பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 8 கேஸ் பெண்களே வந்துட்டாங்க அதுக்கு ஈக்குவலா. ஏன்னா எல்லாரும் கடையில பாக்கெட் மாவு வாங்கிதான் வந்து தோசை சுடுறாங்க. அப்படிங்கிற போது கண்டிப்பா எங்கெல்லாம் புளிப்பு இருக்கோ, எங்கெல்லாம் குளிர்ச்சி இருக்கும், ஐஸ் வாட்டரு, அதுக்கப்புறம் ரொம்ப குளிர்ச்சியான கூல்ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் குடிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ரத்தத்துல பிரச்சனை வரும். ஏன் ரத்தத்துல பிரச்சனை வரும்னு சொல்றேன்னா, இப்போ ஹார்ட்ல கரெக்டான அளவு ரத்தம் பாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஆல்ரெடி அவங்க உடம்புல வாதம்ங்கிறது என்னன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கேன். நரம்பு மண்டலம் 2 கை, காலு, இடுப்பு, இது எல்லாமே வாதம். பித்தம்ங்கிறது வயிறு, ஜீரண மண்டலம் வந்து பித்தத்துல இருக்கு. கபம்ங்கிறது லங்ஸ், தலை, இதெல்லாம் குறிக்குது. அப்போ கை கால்கள் தான் நம்ம உடம்புல என்ன இருக்கு, 2 கை, 2 காலு, இடுப்பு. அப்ப இங்க பிரச்சனை வந்துருச்சுனாலே இங்கே பிரச்சனை வந்துடும். அப்புறம் அடுத்த லங்ஸுக்கும் பிரச்சனை வந்துடும்.
அப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, வாதத்தை நம்ம உடம்புல சரியா வச்சுக்கணும்னா புளிப்பான உணவுகளை நம்ம சாப்பிட்றத தவிர்க்கணும். அதுக்கப்புறம் ரத்தத்தை சுத்தப்படுத்துற மாதிரியான உணவுகள் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். இன்னொன்று, வாதம் வந்த உடனே என்ன ஆயிரும்னா கை கால் குடைச்சல் வந்துடும், கால் பாதங்கள்ல குத்தெடுப்பு வந்துடும், தலை வலிக்க ஆரம்பிச்சிடும், எல்லாமே வந்துடும். ஏன்னா இத்தனை நரம்பு மண்டலத்தோட செயல்பாடுல தான் நம்ம உடம்பு இயங்குது. அப்போ நம்ம வாதம் வராம பார்த்துக்கணும். இப்போ குறிப்பா எடுத்துக்கிட்டோம், நம்மளோட உணவு முறையில நம்ம கொத்தவரங்கான்னு ஒரு காய் வந்து நம்ம சாப்பிடுவோம். அதுல வந்து என்னன்னா நல்ல வாதம் இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்வோம்னா அதை சமைச்சுதான் சாப்பிடுவோம். ஆமா, சமைச்சு நம்ம ஆவியில வேக சாப்பிடும்போது வைத்து. அதுல எவ்வளவு டேஸ்ட் இருக்கும் தெரியுமா? அந்த கொத்தவரங்காவை அப்படியே பொரியல் பண்ணோன்னே சாப்பிடலாம் போல இருக்கும். எதுல சுவை இருக்கோ அதுல வாய்வு இருக்கும். ஓகே. அது வாதத்தை கொடுக்கும் உங்களுக்கு. சீனி அவரைக்காய் சாப்பிட்டோன்னா எல்லாரும் ஒரே எனக்கு கேஸ்ட்ரிக்கா இருக்கு எனக்கு அப்படி, அந்த இதை நீங்க பச்சையா ஜூஸா குடிச்சீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லும் இல்லை, பல நாள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். டயர்ட்னஸே வராது. எப்போ வாதம் பாடியில வந்துருச்சோ பாடி டயர்ட் ஆயிரும், வீக் ஆயிடும், எப்போ பார்த்தாலும் தூங்கலாம் போல இருக்கும். ஏன்னா கை கால் வலி இருந்தா எப்படி இருக்கும்? ஆமா. வேலை செய்ய முடியாது. அப்போ வாதம் வந்துட்டா நரம்பு மண்டலத்தை ஃபுல்லா அஃபெக்ட் பண்ணுதுன்னா, அப்ப நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துற மாதிரியான உணவு நீங்க எடுத்துக்கணும். வாதத்தை குறைக்கிற உணவுகளை சாப்பிடணும். அருமை. ஏன்னா இப்ப இந்த வாதம் அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க, வேக கண்டிப்பா. வைத்த உணவுகள் சாப்பிடும்போது ருசியா இருக்கும், ஆமா. இப்படி பிரச்சனை. அப்ப தவிர்க்க வேண்டிய உணவுகள்னா என்ன, சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படின்னா, இந்த வாதம் பாதிக்கப்பட்ட பார்த்துட்டு இருக்க நேர்கள், ஆமா நீங்க சொன்ன அறிகுறி எனக்கு ரொம்ப நாளா இருக்கு, அப்ப எனக்கு இந்த தாக்கம் இருக்கு, இப்ப நான் இதுல என்னெல்லாம் உணவுகளை தவிர்த்தா நான் கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னா என்ன உணவு முறைகள்? கண்டிப்பா முக்கியமா முதல்ல பால் குடிக்க கூடாது. ம். பால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன ஒண்ணு சொல்லுவாங்க, தயிர் சாப்பிட்றனால அதே பால்ல தான் தயிர் வருது. ஆமா. ஆமா. தயிர் வந்து கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. முக்காவாசி இன்னைக்கு நிறைய பேரோட பழக்கம் பார்த்தீங்கன்னா, பேக்கெட் தயிரை வாங்கிட்டு வந்து நல்ல சீனி போட்டு நல்லா கலக்கி அப்படியே சாயங்காலம்லாம் நிறைய பேர் சாப்பிடுறது. குழந்தைங்களுக்கே இந்த வெயில் குடுக்குறாங்க. காலம் வேற வரப்போகுது, ஆமா. summer இப்ப season. சம்மர்ல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் தயிர் பாக்கெட், தயிர் எல்லாம் டப்பா டப்பா பெரிய பெரிய ஆமா, டப்பாவா இருக்கும். ஆமா. இந்த தயிர் இப்ப எனக்கு சமீபத்துல ஒரு 10 வயசு குழந்தைக்கு வந்தது. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் மகாராஷ்டிரால எப்படின்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர். மகாராஷ்டிரால முக்காவாசி பேர் தயிர் ஆமா. தான் சாப்பிடுவாங்க. ம். அங்கேயும் ஸ்டோக் கேஸ் வந்து நான் எனக்கு நிறைய வந்தது. காரணம் என்னன்னா, காலையிலயோட உணவும் அவங்க வந்து பரோட்டாக்கு தயிர் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இரவு வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு தயிர் எடுப்பாங்க, ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. ம். இந்த 2மே கண்டிப்பாக அன்னைக்கு ராத்திரி காலையிலக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வரலாம். இதெல்லாம் ஏன் வருதுன்னா, ஒரு தயிர் டைஜஷன் ஆக குறைஞ்சது 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். ம். இப்போ உள்ள தயிர் பாத்தீங்கன்னா சீக்கிரமா புளிக்காது. ஆனா இந்த பாக்கெட் தயிரை நீங்க வாங்கி கொஞ்ச நேரம் வெளியே வைக்க முடியாது. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. உண்மையான சுத்தமான தயிரா இருந்தா அது அப்படி இருக்காது, புளிக்கும். சரிங்களா? ஆமா. அப்ப நம்ம புளிப்பு இல்லாம சாப்பிட்டுக்கலாம். ஆனா இப்போ எந்த ஒரு இடத்துலயும் சுத்தமான பாலும் நமக்கு கிடைக்கிறது இல்ல, சுத்தமான தயிரும் நமக்கு கிடைக்கிறது இல்ல. அப்ப இதை சாப்பிட்டா கண்டிப்பா இரவு ஃபுல்லும் டைஜஷன் ஆகாத நம்மளோட வயிறு காலையில இருந்துச்சோன்னா ஒண்ணு அசிடிட்டியை கொடுக்கும், கேஸை கொடுக்கும், வாய்வு வாதமா கனெக்ட் ஆகி நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வருது. அப்போ நம்ம முதல்ல இரவு தயிர் சாப்பிடக்கூடாது. ஹெவியான உணவுகளை நம்ம நிச்சயமா எடுத்துக்க கூடாது. குறிப்பா நான்வெஜ் சாப்பிடுறவங்களே பாத்தீங்கன்னா சம்பல் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா? சிக்கன் மட்டன் சாப்பிட்ட உடனே தயிர் வேணும், இல்லைன்னா ஆமா. சம்பல் வேணும் ஆமா. வெங்காயத்தோட. பொதுவா நம்ம உணவு முறையில என்ன சொல்லியிருக்கோம்னா, எப்போல்லாம் நீ ஹெவியான உணவு எடுக்கிறியோ அப்ப நீ தயிர் எடுக்கக்கூடாதுன்னு தான் நம்மளோட உணவு முறையே இருக்கு. ஆனா மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பிடுவாங்க, மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு பால் குடிப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான உணவு. அப்போ அன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்குறதுக்குள்ளேயே கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்டக் வந்துரும். அது ஹார்ட்ல ஸ்டக் வரலாம், கையில ஸ்டக் வரலாம். இப்ப என்னோட சிஸ்டர் இடையில ஒரு தடவை என்ன செஞ்சாங்கன்னா, ராத்திரியில தயிர் சாப்பிட்டுட்டாங்க. பொதுவா நம்ம பிறக்கும் போதே நம்ம உடம்பு வந்து வாத உடம்பா இருக்கலாம். நம்ம அம்மா வாத உடம்புல இருந்தாங்கன்னா நமக்கும் சில விஷயம், நீங்க வயிற்றுக்குள்ள உங்களுக்கு என்ன உணவு கொடுக்கப்படுதோ அதே மாதிரி நீங்க வெளியே வந்த பிறகும் உங்களோட உடம்பு, ஏன்னா நம்ம 6 மாசம் கழிச்சோடனே நமக்கு எல்லா உணவும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 6 மாசம் வரைக்கும் தான் தாய்ப்பால், இப்பெல்லாம் யாரும் அதை தாண்டி கொடுக்கறது இல்லை. அப்ப எந்த உணவு உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி உங்க உடம்பு மாறும். அப்ப இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்களே ஃபிக்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, நிறைய ப்ராப்ளம் வருது. என் குழந்தை வந்து எப்ப பார்த்தாலும் கை கால் வலிக்குதுன்னு சொல்லுது, எழுந்து நடக்க மாட்டேங்குது, கால் சரியில்லை, கை சரியில்லை. அதுக்கு காரணம்னா நீங்க அதிகமான இட்லி ஊட்டுறீங்கன்னு அர்த்தம். புளிப்பான உணவு அதிகமா கொடுத்தீங்கன்னா, சில குழந்தைங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் வயிறு சரியில்லைன்னு நம்ம கிட்ட வருவாங்க. அப்ப அவங்க ரொம்ப ஹீட்டான உணவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். நம்மளோட உணவு முறை எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா, இப்போ நம்ம சூடான ஒரு ஒரு இதுல இருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா அதிகமான ஹீட்டு. இப்ப இதே குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கோதுமை சாப்பிடுவாங்க. வீட்டுன்னு இருக்கு. வீட்னா என்ன அர்த்தம்னா ஹீட். அப்போ அங்க ஹீட்டான உணவு தேவை. நம்மளோட உணவு என்ன பார்த்தீங்கன்னா ரைஸ். ரைஸ்னா என்னன்னா ஐஸ்.
அப்போ நீங்க உங்க உடம்ப ஐஸ் மாதிரி வச்சுக்கணும்னா இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க உணவுகளை சாப்பிடணும். அதனாலதான் நம்ம ஊர்ல அளவுக்கு அதிகமான அரிசி விளைவிக்கப்படுது, அங்க கோதுமை விளைவிக்கப்படுது. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றதுமா, எல்லாரும் நமக்கு சுகர் வந்துருச்சுன்னு வெறும் ஒரே கோதுமையா சாப்பிடுறோம். அப்போ நமக்கு பித்தம் அதிகரிக்குது, வாதம் கூடுது. இதுதான் கபத்தை கொண்டு வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளோட உணவு முறையை மாத்திக்கிட்டாலே காலையில பாத்தீங்கன்னா, அன்னைக்கே போன தடவை நம்ம வந்து பார்த்தோம் என்னன்னா, காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் பித்தத்தோட டைம். இந்த டைம்ல நம்ம சாப்பிடுற உணவை நம்ம லிக்விடான பழங்கள், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஈஸியா உள்ளதெல்லாம் சமைக்காத உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பா நமக்கு கபம் வராது. கபத்தோட டைம்ல நம்ம கபட் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு கபம் வர. இப்போ ஒரு சிலர் வந்து 11:55 12 மணிக்கு பழம் சாப்பிடுவாங்க. பித்தத்தோட டைம்ல பழத்தை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பித்தம் அதிகரிக்கும். ஆமா. பித்தத்தோட வந்து என்னன்னா, அப்போ நம்ம சுட சுட ரொம்ப அளவுக்கு பித்தத்தோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான சூடு. இப்போ மத்தியானம் 12 மணிங்கிறதே வெக்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, சோத்தை அப்படியே இறக்கி சுட சுட சாப்பிடுறது. நிறைய பேருக்கு அது அப்படி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா ஓட்ட விழுந்துரும், அல்சர் வந்துரும். அல்சர் வந்துரும். இன்னொன்னு என்னன்னா, வயிறு ஃபுல்லும் ஜீரணம் ஆகாது. ரொம்ப அளவுக்கு அதிகமான சூட உடம்புக்குள்ள போடக்கூடாது. எப்போதுமே நீங்க குடிக்கிற தண்ணியோ சாப்பிடுற உணவோ வந்து வார்ம்ல இருக்கலாம். ஓரளவு டெம்பரேச்சர் என்ன கண்டிப்பா. இன்னொன்னு, வாதம் நிறைய இருந்துச்சுன்னா நீங்க சூடான உணவு சாப்பிடணும். அதே டைம்ல உங்களுக்கு பித்தமும் வாதமும் கலந்து இருந்துச்சுன்னா நீங்க அளவுக்கு அதிகமான சூடு எடுக்கிறது பித்தத்தை கூட்டி கொடுத்துரும். இன்னொன்னு, நீங்க குளிர்ச்சியா சாப்பிட்டீங்கன்னா வாதத்தை ஹையாக்கி கொடுத்துரும். அப்ப எப்போதுமே வார்ம்ல சாப்பிட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா வராது. ரொம்ப சுட சுடவும் சாப்பிடாம ஒரு டீ குடிச்சாலும் சரி, காஃபி குடிச்சாலும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பால் டீ பால் காஃபி எல்லாம் குடிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரோக் வரும். ஏன்னா அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பால் வந்து ரொம்ப திக்கா இருக்கிறதுனால, இன்னைக்கு நிறைய கெமிக்கல் கலந்து வர்றதுனால அது டைஜஷன் ஆகுறதுக்கு பல மணி நேரம் ஆகுது. இரவுலதான் நீங்க பால் குடிச்சிட்டு படுத்தீங்க. நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. சாப்பிட்டா கண்டிப்பா பால் குடிச்சிட்டு தூங்கும். குழந்தைங்களுக்கு இப்போ காலையில ஸ்கூலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் என் குழந்தை பால் குடிச்சிட்டா அப்படின்னு வந்து அதை பெருமையா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு சொல்றாங்க. இதுல வேற இன்னொன்னு நான் பாக்குறேன், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், தமிழ்நாட்டிலேயே அது வந்துருச்சு. என்னன்னா, பாலுக்குள்ள ரொட்டி முக்கி சாப்பிடுறது. ஆமா. அதுக்கப்புறம் என்ன, பிஸ்கட்டு, ரஸ்க்கு, புதுசா ஒரு ஃபேஷன் வந்திருக்கு. இப்போ ரஸ்குக்குள்ள முக்கி சாப்பிடுறது. இதெல்லாம் வந்து இதுதான் காலை உணவா கொடுக்குறாங்க. நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம் தெரியுமா? கம்பு, கேழ்வரகு, கஞ்சி அப்படிலாம் நம்ம வந்து காலையில எளிதில டைஜஷன் ஆகுற உணவை சாப்பிட்டுட்டு விவசாயம் பார்த்துட்டு இருந்தது நம்மளுடைய தாத்தையும் பூட்டையும் பாட்டையும் எல்லாரும். ஆனா இப்போ நம்ம வந்து ரொம்ப ஃபேஷன் ஆகி பிஸ்கட்டு, ரஸ்க்கு, பால், அதெல்லாம் வந்து ஃபாரினோட கலாச்சாரம். அவங்க வந்து அங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்றாங்க. இன்னொன்னு, ஓட்ஸ் நிறைய பேர் சாப்பிடுறாங்க. ஓட்ஸ் நம்மளோட உணவே கிடையாது. அது டயட் இருக்கும், உடம்பு வந்து கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். அங்க இருக்கிறவங்க ஓட்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்யும். நம்ம ஓட்ஸ் சாப்பிடக்கூடாது. நம்ம கேழ்வரகு, கம்பு, வரகு, சாமை, திணை, நம்ம ஊர்ல என்ன அரிசி விளையுதோ அதுதான் நம்ம சாப்பிடணும். நம்ம உடம்பு வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஹீட்னாலதான் பல பிரச்சனைகள் வருது. காரணம் என்னன்னா, நம்ம ஊர்ல 28 பல வகையான அரிசிகள் விளைவிக்கப்படுது. நம்மளோட இயற்கை அது சார்ந்த உணவுகளை நம்ம கொடுத்துருக்கு. நம்ம அதை பயன்படுத்தினால இயற்கையோட நம்ம இணைஞ்சு இருந்தோம்னா நமக்கு வியாதிகள் வராது. நிச்சயமா. அதான் இயற்கை நமக்கு தெரியப்படுத்துது. கண்டிப்பா. சோ இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து வாதத்துக்கு தவிர்க்கணும். பால், தயிர் நம்ம சாப்பிடக்கூடாது. அளவுக்கு அதிகமான குளிர்ச்சியான உணவுகளை நம்ம எடுத்துக்க கூடாது. அளவுக்கு அதிகமா சூடாகவும் நம்ம சாப்பிடக்கூடாது. எப்போதுமே நம்ம வார்ம்ல சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு பழ ஜூஸே நம்ம குடிக்கிறோம்னா அங்க போய் கடையில போய் என்ன பண்ணணும், ஐஸ் போட்டு குடிக்க கூடாது. சிம்பிளா சுகர் இல்லாம, ஐஸ் இல்லாம நம்ம நார்மலா நம்ம குடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் வராது. கண்டிப்பா. இது ஏன் நம்ம முன்னோர்கள் திரும்ப திரும்ப நமக்கு காட்டுறாங்கன்னா, தேங்காவை நீ சாப்பிட்டனா உனக்கு வாழ்க்கையில பாதி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு மாட்டுப்பால்னு ரொம்ப போறோம். இதே இப்போ நான் வந்து கண்டினியூஸா தேங்காய் பால் வந்து குடிச்சிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. என்னோட ரத்தம் எப்போதுமே ரொம்ப கெட்டு போகாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு சொல்றாங்களே எலும்பு தேஞ்சிருச்சு, சளி உங்க உடம்புல வந்துருச்சுனாலே நீங்க என்ன பண்ணணும்னா, லிக்விடான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். என்ன சொல்லணும்னா, விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஏன் நம்ம கொரோனா டைம்ல விட்டமின் சி ஃப்ரூட்ஸா எடுத்தோம்? அவ்வளவு ட்ரையான கஃபையை லிக்விட் ஆக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா, நீங்க சளி பிடிக்கும் போது 2 நாள் வந்து பைனாப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவு ட்ரையான கஃபு கூட மூக்கு வழியா தனியா வெளியே வரும். நான் என் பையனுக்கு கொடுத்துருக்கேன். என் பையன் பிறப்புலே வந்து வீசிங் ப்ராப்ளம் அவனுக்கு இருந்தது. இன்ன வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டல் அவனை போட்டு போனது கிடையாது. எங்கேயும் நான் அவனுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தது கிடையாது. அவனுக்கு சளி வந்துருச்சுனாலே ஒன்று பைனாப்பிள் ஜூஸ் கொடுப்பேன், இல்லையா சுக்கு இருக்கு பார்த்தீங்களா, சுக்க தண்ணியில போட்டு வச்சிருக்கேன்.